Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஹலோ ஜான், இங்க பாரு, உனக்காக இன்னைக்கு நான் ஒரு அருமையான கேஜெட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் காட்டுங்க ப்ரொஃபசர் வைரஸ், சீக்கிரம் காட்டுங்க. இங்க பாரு, இதுதான் வைரஸ் எலக்ட்ரிசிட்டி கேஜெட். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரே. அது மட்டும் இல்ல, இதுக்கான ஸ்பெஷல் ரிமோட் இது. நீ யார் மேல இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு இந்த ரிமோட் மூலமா ஆப்ரேட் பண்ணா அவங்க மேல ஒரு ஸ்பெஷல் ரேஸ் வந்து அது வானத்துக்கு அப்படியே போகும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிபிஷியல் கிளவுட் உருவாகும். அப்புறம் அந்த கிளவுட்ல இருந்து அந்த மனுஷனுக்கு ஒரு மின்னல் அதிர்வு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எங்க போனாலும் நீ இந்த ரிமோட்டை எப்ப பிரஸ் பண்ணாலும் சரி, அவன் மேல மின்னல் அதிர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பிரமாதம் சயின்டிஸ்டர். நான் எந்த அளவுக்கு மோட்டு பத்தலுக்கு மின்னல் அதிர்ச்சியை கொடுப்பேன்னா அவங்க 2 பேரும் தாறுமாற ஆயிடணும். சரி சரி, ஓகே, எனக்கு இப்ப 10 கோடி வேணும். வைரஸ் சார், இன்னைக்கு உங்களை காசால குளிப்பாட்ட போறேன். ப்ளீஸ் டேக் ஆல் த மணி, கேஷ் மணி. வைரஸ் சார், இப்போ உங்களுக்கு காசு கிடைச்சிருச்சு. ஜோன், நீ மறுபடியும் என் கேஜெட்டை என் மேலேயே பயன்படுத்திட்டியா? நீ என்னைக்கு திருந்தவே மாட்ட. டோன்ட் வரி வைரஸ் சார், டோன்ட் வரி. யார்கிட்ட? ஜோன், உன் கூட பிசினஸ் பண்ணி பண்ணி உன்னோட டெக்னிக் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். டாடா, பாய் பாய். அமைதியா என் கூட வாங்க. குட் மார்னிங் மோட்டு பத்லு. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஏய் ஜான், எங்க 2 பேரையும் உனக்கு எப்படி திடீர்னு விசாரிக்கணும்னு தோணுச்சுடா? ஒண்ணு இல்ல, இங்க 2 பேரை ஒரு வழி பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னது 2 பேரும் ஒரு வழி பண்ணிட்டு போக வந்திருக்கியா? யாரு தண்டனை கட்டானது சொல்லிடுவோம் வாயல. நீங்க 2 பேரு தான், வேற யாரு? பத்லு என்ன தடுக்காதடா, இப்ப நான் அவனுக்கு என்ன பண்றேன் பாரு. மோட்டோ வந்துடுறா, ஓடிடலாம். என்கிட்ட உங்களை மாதிரி ஸ்பெஷல் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிமோட் இருக்கு. இதோட பட்டனை பிரஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. என்னடா அது புதுசா இருக்கு. ஏய் தண்டனை கட்டான், இது என்னது? ஜோன், இந்த மின்னல் இப்ப ஏன்டா எங்க மேல வந்து விழுந்துச்சு? ஒரு தடவை விழுந்தா புரியல இல்லையா? அப்ப மறுபடியும் டெமோ காட்டுறேன். நோ நோ, வேணாம், எனக்கு புரிஞ்சிடுச்சு, எல்லாமே புரிஞ்சிடுச்சு. மோட்டோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஓடிடலாம். சிங்கம் சார், சிங்கம் சார். You are right. The name is Singam. What can I do for you? நீங்க 2 பேரும் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. யாரு? மோட்டு பத்லு. ஐயோமா, இது போலீஸ் ஸ்டேஷன். ஒருவேளை நீங்க மோட்டு பத்லுவை சந்திக்கணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போங்க. சிங்கம் சார், நாங்க தான் மோட்டு பத்லு. ஐயோமா, அந்த ஜான் பையனுக்கு எங்க இருந்து அந்த கேஜெட் கிடைச்சதுன்னே தெரியல. சுத்தி எங்க மேல மின்னலை இறக்கி விடுறாச்சிங்கோ சார். இப்படி ஒரு கேஜெட் இருக்குமா என்ன? நான் நம்ப மாட்டேன். ஹலோ சிங்கம் சார். ஏய் ஜோன்,
இது சட்டத்தின் மீது ஆன எனக்கு எல்லா உண்மையும் இமீடியட்டா சொல்லு. உங்க விருப்பம் சிங்கம் சார். இங்க பாருங்க, இது ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரே. இத நான் முதல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்ல உள்ள பட்டனை பிரஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். சிங்கம் சார், மின்னல் அதிர்ச்சி ஏற்பட போகுது. இங்கிருந்து ஓடிடலாம். அங்க பாருங்க சிங்கம் சார், போக மூட்டமா. நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. என்ன இது? சிங்கம் சார், இதை மட்டும் கேட்டுறாதீங்க. என்ன நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சுன்னு ஓடிடுங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். இதுவரைக்கும் மோட்டு பத்தோடு தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாங்க. ஆனா இன்னையில இருந்து அவங்களுக்கு நீங்க பிரச்சனை ஆயிட்டீங்க. மோட்டோ ஏதாவது செய்ய, இல்லனா வாழ்க்கை முழுக்க நம்ம இப்படி இப்படி ஓடி ஓடி ஒளிய வேண்டியதா தான் இருக்கும். பத்லு வயிறு காலியா இருக்கும்போது உனக்கு போல வேலை செய்யறது தெரியாதாடா? ஏடா பண்ண சொல்ற? ஐடியா. சிங்கம் சார், உடனே டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போங்க சார், சீக்கிரம். கஜ கஜா, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இதான் என்னோட சோலார் லைட். இது ஒரு அருமையான எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ எனக்கு ஹெவி வோல்ட் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. ஒரு தடவை கரண்ட் கிடைச்சிருச்சுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். நீ இங்க வெளியவே உட்காந்துட்டு இரு, நான் லேபுக்குள்ள போயிட்டு எல்லா கனெக்ஷன்ஸையும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. சயின்டிஸ்ட் மாமியாரே, மோட்டோ பாத்திரோ செங்காம் சார் உங்களுக்கு யாருங்கோ எப்படி பண்ணி விட்டதோ? அந்த ஜான் போய் எங்க மேல மின்னல இறக்கி விட்டு இப்படி ஆக்கிட்டா ஐயா. அவங்கிட்ட ஏதோ ஒரு ஸ்ப்ரே இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் ஜட்கா அவருக்கு ஹை வோல்டேஜ் வேணுமான்னு சொன்னார இல்லையா? இவங்கள மட்டும் நம்ம எங்க இறக்க வச்சுட்டோம்னா இவங்களால நமக்கு ஹை வோல்டேஜ் கிடைச்சிடமாப்பா. டாக்டர் ஜட்கா உள்ள ஏதோ முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்ல பிஸியா இருக்காரோ. எனக்கு தெரிஞ்சோ உங்க 3 பேருக்கு எங்களால நல்லா ஹெல்ப் பண்ண முடியுமாப்பா. நீ எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கியா, இல்ல எங்களை தொங்க விட்டு உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் கேள்விப்பட்டேனாப்பா, நீ ஏதோ ஒரு ஸ்ப்ரே வச்சு அடிச்சதும் அந்த இடத்துல ஹை வோல்டேஜ் வந்து டமால்னு இறங்குதாமே. என்னோட 25 எக்ஸ்பீரியன்ஸ்லோ அப்படி ஒரு மேட்டர் நான் பார்த்ததே இல்லையாப்பா. காட்டுறியா நீ? கஜ கஜா, நீ மோட்டு பத்லு அப்புறம் சிங்கம் சார் இப்படி துடிக்கிறத பார்த்திருக்க மாட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வேணும்னா சொல்லு, உனக்கு டெமோ காட்டுறேன். காட்டோயா, காட்டோ, எனக்கு காட்டோயா. எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லையாப்பா. டேய் கஜ கஜா, ஏடா எங்க கூட இருந்து இப்ப திடீர்னு கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கியாடா? டேய் ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே. கஜ கஜா, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுப்பா. எனக்கு டெஸ்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வேணுமோ அது எல்லாமே ஒரேடியா சப்ளை ஆயிடுச்சுப்பா. அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை எனக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிருச்சுன்னா புர்புரி நகர் பூரா ஒளியால அப்புறம் நிரப்பிடுவேப்பா. கஜ கஜா, நீ எப்படிப்பா இப்படி செஞ்ச சொல்லுப்பா. நான் சொல்றேன். யோ சயின்டிஸ்ட் நெல்லியா, யோ கஜ கஜா, கூட கொஞ்சம் தனியா வாயா, பேசணும். சரியான வேலை இருக்கு உனக்கு. நான் டாக்டர் ஜட்காவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் அப்படி பண்ணேன். நம்புங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, யாராவது எனக்கு சொல்லுங்கப்பா, இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ஒரேடியா எப்படிப்பா வந்துச்சு? சரி இருங்க, நானே சொல்றேன். டாக்டர் ஜட்கா சார், இதை மட்டும் கேட்டுறாதீங்க. எப்ப நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எங்க நடந்துச்சுன்னு மட்டும் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. டிரைவர் வண்டி எடுங்க. ஆஹா, நாம இன்னும் வேகமா போய் ஆகணும். வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க ஜென்டில்மேன். அப்படியே லெஃப்ட் ரைட். பத்லு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியாதாடா? யோசியண்டா. ஐடியா. அந்த டண்டனக்க டானோட காருக்கு மேல ஓட்ட மாட்டோம். இந்த
அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஜான். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. இந்த ஒரு மின்னல் அதிர்ச்சி போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. சிங்கம் சார். ஜான், கேஜெட்டை வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டால. இப்ப மீதி சந்தோஷத்தை நீ ஜெயில போய் அனுபவிக்க போற. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.